சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாம்பரம் மண்டலத்திற்கு இடையில பெருங்களத்தூர் ரயில் நிலையம் அருகில் ரூபாய் 155 கோடி ரூபாய் மதிப்பில் 5 பகுதிகளாக மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. முதல் திட்டமாக செங்கல்பட்டு சென்னை மார்க்கமாக ரூபாய் 29 கோடி மதிப்பில் பாலம் கட்டப்பட்டு கடந்த 17/9/22 ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அந்த பாலம் தொடங்கி வைக்கப்பட்டது. இரண்டாவது பகுதி மேம்பாலம் 26 கோடி ரூபாய் மதிப்பில் 26/6/2023 அன்று நானும் நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக திறந்து வைத்தோம். இன்றைக்கு 3வது 4வது பகுதி மேம்பாலங்களை சென்னை செங்கற்பட்டு மார்க்கம் மேம்பாலம் சர்க்கிள் 60 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் 915 மீட்டர் 24 தூண்களுடன் இன்றைக்கு இந்த மேம்பாலத்தை நம்முடைய மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய TR பால் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியுடைய மேயர், நம்முடைய மாவட்ட தலைவர், நம்முடைய ஆணையர், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர்கள் எல்லாம் அனைவருடைய இனிய நல்வாழ்த்துக்களோடு இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறோம். அது இல்லாத ஒரு 5வது பகுதியாக ஒரு மேம்பாலம் இருக்குது. அது 25 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பாலம் இன்னும் 6 மாதங்களில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வனத்துறையில் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கினோம். அது பர்மிஷன் கேட்டு வெளியில் ஒரு 2-3 வாரங்களில் அந்த அனுமதி கிடைத்துவிடும். அதை வேகப்படுத்தி 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த பாலமும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டதன் காரணமாக பழைய பெருங்களத்தூர், முடிச்சூர், கடப்பை, SR நகர், தீர்க்கங்கரணை, சீனிவாச ராகவன் நகர் போன்ற 10 பகுதிக்கும் மேற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகப்பெரிய பயனடைய இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இந்த பாலத்தில் ஒரு நாளைக்கு 50,000 வாகனங்கள் சென்றடையக்கூடிய அளவுக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் ரயில்வே கேட்டினை கடப்பதற்கு நேர விரயம் குறைக்கப்படும். இப்போ இதெல்லாம் இப்போ இந்த சுற்றி வந்து 1/2 மணி நேரம் ஆகும். இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கம் அந்த கால விரயம் குறையும், மக்களுடைய சிரமம் குறையும். நிச்சயமாக இந்த மேம்பாலம் திறப்பதனால் பெருங்களத்தூர் பகுதியில் ஏற்படுகிற அந்த மிகப்பெரிய நெரிசல் குறைக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமமின்றி போய் வருவதற்கு வேண்டிய நிச்சயமான அந்த மக்களுக்கு சிரமம் குறைக்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.
அதிகாரிகள் அது மாதிரி அது மாதிரி ஆகிப்போம். இன்னும் ஒயிட் வரணும் போல இருக்கு.